ஹலோ, வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு புதுசான ஒரு ஸ்டிச் கற்றுக்க போகிறோம். ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு ஸ்டிச் கற்றுக்க போகிறோம். ஜாஸ்மின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து ஹாலோ லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு யான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து அக்ரிலிக் வித் நைலான் மிக்ஸ்டு யான். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த யானில் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நான் ஸ்கை ப்ளூ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா டபுள் ஷேட் இருக்க மாதிரி இருக்கும், ஒயிட் வித் ப்ளூ இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த யானை. இப்போ நம்ம இந்த யானில் நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து 5 mm எடுத்திருக்கேன். 5 mm ஹூக் எடுத்திருக்கேன். அந்த ஹாலோ லைட் யான் எடுத்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு இந்த யானோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இது வந்து பிரதன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இந்த யான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் அதை பார்த்துக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது, இதில் மல்டி கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 செயின் ஒர்க் பண்ணிக்கலாம். 1 2 3 செயின் ஒர்க் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து நம்ம பஃப் ஸ்டிச் வச்சு தான் நம்ம இந்த ஸ்டிச்சே ஒர்க் பண்ண போகிறோம். யான் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு நான் ஒரு 4 டைம்ஸ் யான் எடுத்துக்க போகிறேன். நம்ம எவ்வளோ நீட்டு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லா இதுவுமே ஈவனாக இருக்கணும். 2 3 அண்ட் 4th ஸ்டிச் இப்போ எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் எடுத்து நம்ம இது உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். இப்போது இந்த லூப்குள்ளார விட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்க போகிறோம். செயின் 1. ஓகே, இப்போ திருப்பி ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கேப் இருக்கு இல்லையா, இப்போ இதில் தான் நம்ம பஃப் ஒர்க் பண்ண போகிறோம். யான் ஒர்க் பண்ணிக்கலாம். இது உள்ளே விட்டு 1 2 3 அண்ட் 4. இப்போது இந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறோம், பிடிச்சிட்டு மேலே இருக்கிற த்ரெட் எடுத்து உள்ளே விட்டு இப்போ இந்த கேப்புக்குள்ளார விட்டு நூல் எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்க, ஒரு செயின் 1 பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இந்த கேப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம எத்தனை உங்களுக்கு ரோ எவ்வளோ ஹைட் வேணுமோ, எவ்வளோ நீட் நம்ம ஃபவுண்டேஷன் செயின் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் நமக்கு ஃபவுண்டேஷன். எவ்வளோ நீட்டு வேணுமோ நம்ம அதுக்கு வரைக்கும் இது தான் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 அண்ட் 4. அண்ட் அதே மாதிரி பஃப் வந்து உங்களுடைய நூலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் இந்த பஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த த்ரெட்டை நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த லூப் எடுத்து உள்ளே விட்டு இப்போ இந்த கேப்புக்குள்ளார நம்ம ஊசியை விட்டு த்ரெட் எடுத்து ஒரு லாக் போடுறோம், ஒரு செயின். ஓகே, இப்போ பாருங்கள் முத்தாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நம்மளோட பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதே தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம த்ரெட் இழுத்துக்கிட்டாச்சு. யான் ஒர்க் பண்ணிவிட்டு உள்ளே விடுறோம், வெளியில் 1 2 3 அண்ட் ஃபைனலி 4 எடுத்தாச்சு. இப்போ த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறோம், உள்ளே விட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டு. ஓகே, இப்போ இதை வந்து நான் ஒரு பேஸ் எவ்வளோ எனக்கு ஹைட் தேவையோ நான் அந்தளவுக்கு போட்டுட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் ரோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நான் மொத்தமாக வந்து 15 பஃப் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் இவ்வளோ லென்த்து வேணும், அதனால் நான் 15 போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போட்டிருக்கேன். இப்போ நம்ம டர்ன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கேப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா. யான் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம 4 டைம்ஸ் இதில் பஃப் எடுத்துக்கலாம். 1 2 அண்ட் 3 அண்ட் இதுக்குள்ளே 4 டைம்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம லாக் பண்ண மாட்டோம். திருப்பி யான் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார விட்டு 1 2 3 அண்ட் 4 திருப்பி யான் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார விட்டு 1 2 3 அண்ட் 4. இப்போ மொத்தமாக வந்து நமக்கு 3 பெட்டல் இருக்குது. இப்போ இந்த 3 பெட்டலையும் நம்ம ஒன்றா எடுக்க போகிறோம். இந்த த்ரெட்டை வந்து நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணிக்கலாம் விரல்ல. இப்போது இது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது 3த்துலேயும் உள்ளே விட்டு நம்ம வெளில எடுக்க போகிறோம். இப்போ 3 பெட்டலையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு
நம்ம த்ரெட்டை எடுத்து பண்ணிவிட்டு நல்லா அப்படி டைட் பண்ணிக்கலாம். ஒரு செயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ மொத்தமாக வந்து நம்ம 3 பெட்டல் போட்டிருக்கோம். இப்போது திருப்பி yarn over பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது உள்ள 1 2 3 அண்ட் 4. இப்போது நம்ம அது க்ளோஸ் பண்ண மாட்டோம். க்ளோஸ் பண்ணாமல் திருப்பி yarn over பண்ணிவிட்டு திருப்பி yarn over பண்ணி இப்போது நமக்கு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இப்போ இது உள்ள இந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு 1 2 3 அண்ட் 4. இப்போவும் க்ளோஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே 3 பெட்டலாக க்ளோஸ் பண்ணுறோம். 1 2 3 அண்ட் 4. இப்போது இந்த த்ரெட்டை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு 3 பெட்டல்லையும் நம்ம உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறோம். எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்போ நம்ம ஒரு லாக் பண்ணிக்கிறோம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஒரு செயின். ஓகே, இப்போ தெரியுதா, நல்லா நமக்கு வந்து ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரோவில் 3 பெட்டல் போடுவோம். நெக்ஸ்ட் ரோவில் இன்னும் 2 பெட்டல் போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். நான் வந்து இன்னும் ஒரு பெட்டல் போட்டு காட்டுறேன். இப்போது நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு 1 2 3 அண்ட் 4. அதே மாதிரி yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு 1 2 3 அண்ட் 4. இப்போ டோட்டலாக 2 செட் இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு செட்டு போடணும். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு 1 2 3 அண்ட் 4. இப்போது த்ரெட் எடுத்து நம்ம இந்த 3க்குள்ளேயும் விட்டு வெளில எடுக்கிறோம். எடுத்து இந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு லூப் எடுத்து ஒரு செயின் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு செயின். இதை தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஃபுல்லாக எல்லா பஃப்லேயும் ஃபஸ்ட்டு இதில் போடுறோம், 2வது இதில் போடுறோம், 3வது இதில் போடுறோம், திரும்பி லாக் பண்ணுறோம். திருப்பி அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிட்டே வர போகிறோம். இந்த ரோவோட எண்டில் மீட் பண்ணலாம். அடுத்தது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு நம்ம கடைசி முடிக்க வேண்டிய ஃப்ளவருக்கு ஸ்பேஸ் விட்டு நான் இப்போ இருக்கேன். இப்போது நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். yarn over பண்ணிவிட்டு இப்போ கடைசி போட்டோம் இல்லையா, அந்த பெட்டல் உள்ளார 4 டைம்ஸ் விட்டு எடுத்துக்கிறோம். 2 3 அண்ட் 4. இப்போ திருப்பி yarn over பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸ்க்குள்ளே விடுறோம். 1 2 3 அண்ட் 4. திருப்பி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே விடுறோம். 1 2 3 அண்ட் 4. இப்போ 3 ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இந்த 3த்துலேயும் நம்ம வந்து உள்ளே விட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இது ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு நம்ம வந்து ஒரு செயின் பண்ணி டைட் பண்ணிவிட்டு ஒரு ரிங் பண்ணிக்கிறோம். இப்போது கடைசி பெட்டல் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். 1 2 3 4. இப்போது செகண்ட் பெட்டல் வந்து நமக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. 1 2 3 அண்ட் 4. இந்த மேலே போட போகிறோம். 1 2 3 அண்ட் 4. இப்போது 3த்தையும் நம்ம வெளியில் எடுக்கும். ஒரு செயின் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு செயின் 1. இப்போ ஃபஸ்ட்டு பஃப் வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்குள்ளே விட்டு ஒர்க் பண்ணோம். 1 2 அண்ட் 3 அண்ட் 4. இப்போது இதை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இழுத்து போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பஃப் நம்ம இங்கே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போது yarn over பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இதுக்கு மேலே 1 2 3 அண்ட் 4. செகண்டு இதில் போடுறோம். 1 2 3 அண்ட்
4. தேர்ட் ஒன்று நெக்ஸ்ட் கேப்பில் 1 2 3 அண்ட் 4. இப்போது யானை பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே விட்டு நம்ம எடுக்கிறோம். இந்த கேப்புக்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த பெட்டல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போடலாம். யானை ஒரு பண்ணிவிட்டு இது உள்ள விட்டு 1 2 3 4. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேப்பில் 1 2 3 4. இந்த கேப்பில் 1 2 3 அண்ட் 4. இதே தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறோம். யானை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணி இதுக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு செயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ரோவில் இருக்கிற பூ வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரோவுக்கு நம்ம 3 பெட்டல் போட்டு முடிச்சிருப்போம். இதே தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க, எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நான் வந்து இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், நான் ஒரு 6 ரோஸ் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 போட்டிருக்கேன். பாருங்கள், பெட்டல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நடுவில் நம்ம ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே, நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.